இங்கு கூடியுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ யுவாக்கணி. இன்று நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் அரசியலமைப்பு தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 75வது அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் தேசிய சட்ட தினம் எனவும் அழைக்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளைதான் நாம் ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகின்றோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்கிறார் பாரதியார். அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பு சட்டம் உலகிலேயே மிக நீளமாக கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதை இத்தாலி பாலியின் மொழியில் கைப்பட எழுதினார் பிரேம் நகாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையது. இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமெரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரை என்பது நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் ஜாதகம் என்கிறார் KM முன்சி. முகவுரை என்பது எண்ணங்கள் மற்றும் கனவுகளை வெளிப்படுத்துவது என்கிறார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்கிறார் NA பால்கிவாலா. இவ்வாறு பல பேர் பலவாறு அரசியலமைப்பு புத்தகத்தை வர்ணிக்கின்றனர். அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தொகுப்பாகும். இந்திய அரசியலமைப்பு 1946இல் நிறுவப்பட்ட அரசியலமைப்பு சபையால் உருவாக்கப்பட்டது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் இருந்தார். இவரே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுகின்றார். இந்திய அரசியலமைப்பு 1947இல் துவங்கி 1949 வரை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் அரசியலமைப்பு உருவாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு முகவுரை 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திரா காந்தி அவர்களால் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. இதில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 முக்கிய சொற்களை சேர்த்துள்ளார். அரசியல் அமைப்பின்படி இந்தியா ஒரு இறையாண்மை, மதச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடாகும். நாட்டுக்கு குடிமக்களுக்குமான நீதி, சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது இந்தியா அப்படின்னும் போது ஒரு இறையாண்மை மிக்க குடியரசு நாடு. சமத்துவம் என்றால் அனைத்து மனிதர்களும் சமம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஜாதி, மதம், பாலினம் போன்ற எந்த பாகுபாடுக்கும் இங்கு இடமில்லை. மதச்சார்பின்மை என்றால் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடான அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ செய்யாது. அனைத்து மதமும் சமம். குடியரசு என்றால் இந்தியா ஒரு குடியரசு நாடு என்போம். மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்த பெறும் அரசாங்கம். இதனால் தான் மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு காட்டாது. சுதந்திர பேச்சு, அதாவது நம்பிக்கை, நம்மளுடைய பேச்சு, நம்பிக்கை, வழிபாடு போன்ற அடிப்படை சுதந்திரங்கள் அரசியலமைப்பால் பாதுகாக்கப்படுகின்றன. நீதித்துறை சுதந்திரமாக செயல்படும். சமூக நீதி, சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நீதி அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கை அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு இந்தியாவின் மிக உயர்ந்த சட்டமாகும். அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அரசியலமைப்பு நமக்கு அளித்த உரிமைகளையும் நமக்கு இருக்கும் கடமைகளையும் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை போன்ற சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பதென உறுதியேற்போம் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இவ்வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.